கடக ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நியாயத்தையும் நேர்மையையும் குறிக்கோளாக கொண்டு வாழும் கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு வாக்கு பலமும் எதையும் ஆராயக்கூடிய சக்தியும் உண்டு. உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற மனநிலை கொண்டதுடன் பிடிவாத குணம் கொண்ட உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் விட புகழின் மீதே அளவற்ற ஆசை இருக்கும். வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்ட நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படியும் முடித்தே தீருவீர்கள். உங்கள் மனதில் கடந்த காலம், நிகழ்காலம் ஆகியவற்றின் சிந்தனையை விட எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். நடந்து போனதை பற்றி எப்பொழுதும் கவலைப்படாத நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்றே சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். உங்களின் திறமை, தகுதி, பலம் போன்றவற்றை நம்பி செயல்பட்டு வெற்றி பெறுவதை விட எதிரியின் பலம், பலவீனம் பார்த்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் சக்தி படைத்தவர்கள் நீங்கள். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவீர்கள். உங்கள் ராசிநாதன் வளர்வதும் தெய்வதுமாக வாழ்வது போல் உங்கள் வாழ்க்கையும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொண்டதாகவே இருக்கும் என்றாலும் உங்களிடத்தில் மோதியோ போட்டி போட்டோ உங்களை யாராலும் வெல்லவே முடியாது. செயற்கரிய காரியங்கள் செய்து சாதனையாளராக விளங்க வேண்டும் என்று வாழ்ந்து வரும் உங்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து உங்களை பலம் மிக்கவர்களாக மாற்றுவார்கள். எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உணர்ச்சி வசப்படும் போது உங்களை சமாதானப்படுத்துவது கடினம். அதேபோல் உதவிக்காக நீங்கள் ஒருவரை நாடும் பொழுது அவர் ஒத்து வராவிட்டால் எது பற்றியும் கவலைப்படாமல் உதறி தள்ளிவிடுவீர்கள். பட்டங்களும் பதவிகளும் உங்களை நாடி வரும். 30 வயதிற்கு மேல் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்களில் சிலருக்கு போலீஸ், இராணுவம், சட்டம் போன்றவற்றிலும் அரசு வழியில் உயர் பதவிகளையும் வகிக்கும் யோகமும் உண்டாகும். உங்களை நம்பியவர்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்யும் நீங்கள் அதனால் ஏமாந்து போவதும் உண்டு. கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பாவியாக இருப்பதாலும் கலஸ்திர தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாவியாக இருப்பதாலும் குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது யோசித்து செயல்பட்டால் மட்டுமே மன வாழ்க்கை நீடிக்கும், சிறக்கும். நீங்கள் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்பி வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எப்பொழுதும் கவனமுடன் இருங்கள். லாட்டரி, ரேஸ், போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு வெற்றியை தராது என்பதால் அதில் கவனத்தையும் பணத்தையும் செலுத்தி நஷ்டமடையாதீர்கள். உங்கள் ராசியின் அதிபதி மதி என்றழைக்கப்படும் சந்திரன் என்பதால் நீங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாகவே வாழ்வீர்கள். கடல் தாண்டும் வாய்ப்புகளும் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்புகளும் உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கே அதிகம் உண்டு. நினைவு திறன் அதிகம் கொண்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எதற்காகவும் அலட்டிக்கொள்ளாமல் உங்கள் நாவன்மையாலேயே காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். திறமை, செல்வாக்கு, புகழ் ஆகியவற்றிற்கு சொந்தக்காரரான நீங்கள் எத்தகைய சக்தி படைத்தவரையும் பணிய வைக்கும் சக்தி படைத்தவர்கள். குடும்பத்தை விட பொது சேவை புரிவதிலேயே உங்கள் நாட்டம் இருக்கும். இவையாவும் கடகராசியில் பிறந்த உங்களுக்குண்டான பொது பலன்களாகும். கடகராசியில் பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கூறிவிட முடியாது. காரணம், ஒவ்வொருவர் பிறந்த நேரத்திற்கு ஏற்ப கிரகங்கள் நட்பு, உச்சம், பகை, ஆட்சி என்ற நிலையை அடைந்திருக்கும். கடகராசிக்காரர் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் நட்பாக இருக்கலாம். அதே கிரகம் வேறு ஒரு கடகராசிக்காரருக்கு பகை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கலாம். காரணம், ஜனன ஜாதகத்தில் கிரகங்களின் சஞ்சாரம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் மாறும், தசாபுத்தி மாறும், அதனால் பலன்களும் மாறும். என்றாலும் குரு பகவானின் இடப்பெயர்ச்சி நிகழும் போதெல்லாம் அவரால் நமக்கு உண்டாகக்கூடிய பொது பலன்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம். 3இல் இருந்த குரு பகவான் 2/9/2017 முதல் 4ஆம் இடமான துலாத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். ஒரு வருடமாக 3ஆம் வீடான கன்னியில் இருந்து தொழிலில் பின்னடைவையும், வேலையில் சிக்கலையும், வருமானத்தில் தடையையும், நட்பு வட்டாரத்தில் விரிச்சலையும், முயற்சிகளில் தோல்வியையும் ஊர் சுற்றி திரிந்ததுடன் அவமானத்திற்கும் ஆளாக்கி வந்தார் குரு பகவான். இது பற்றி ஒரு பழம் பாடலில் தீதிலாதொரு 3இலே துரியோதனன் படை மாண்டதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போனது சரி, 4ஆம் இடத்தில் பிரவேசிக்க இருக்கும் குரு பகவான் இக்காலத்திலாவது நன்மையை செய்வாரா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உங்கள் கேள்விக்கு அதே பாடலில் பதில் இருக்கிறது. தர்மபுத்திரர் 4இலே வனவாசம் போம்படி ஆனதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்த போதுதான்
பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் பாஞ்சாலியுடனும் தன் தம்பிகளுடனும் அரசாட்சியையும் நாடு நகரங்களையும் இழந்து வனவாசம் போனாராம். 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது. குருவை பொறுத்தவரை 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் சரியில்லாத இடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்துடன் உங்கள் ராசியில்தான் அவர் உச்ச பலம் பெறுகிறார் என்பதால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார். அப்படியென்றால் இந்த வருடமும் சோதனை காலம்தானா, சாதனைகளுக்கு இடமே இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால், தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும். சரி, 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார்? ஜாதகத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாதுருஸ்தானம், வாகனஸ்தானம், வித்யாஸ்தானம் என்பதாகும். இந்த இடத்தை கொண்டு உங்களின் சுக துக்கங்கள், உங்கள் தாயின் நிலை, வாகன யோகம் உள்ளவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்திற்கு 4இல் வரும் குரு பகவான் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குவார். நிறைவேறாத செயலில் முயற்சியை உண்டாக்கி மனத்தில் சஞ்சலத்தையும் அமைதியற்ற நிலையையும் உண்டாக்குவார். உடல் நலன் பாதிப்படையக்கூடும் என்பதால் சுகத்தின் மீதான நாட்டமும் போய்விடும். நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் கூட பகைவர்களாகும் நிலை வரும். இல்லையெனில் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டி வரலாம். அதனால் அவமானத்திற்கும் ஆளாக நேரலாம். காரணம், குரு பகவான் எந்த இடத்தில் அமருகிறாரோ அந்த இடத்திற்கு துர்பலனையும் அவர் பார்க்கும் இடங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கக்கூடியவர் என்பதுதான். 4ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலனை துர்பலனாக வழங்கும் குரு பகவான் அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது. ஆம், குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பார்க்கும் இடங்கள் செழிப்பாகும் என்பது விதி. முதலில் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்கள் ஆயுள் பலமடையும். தீராத வியாதிகளுக்கு நீங்கள் ஆட்பட்டிருந்தால் அவற்றில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவமானத்துடன் வாழ்ந்த நிலை மாறும். தோல்விகளையே சந்தித்து வந்த நிலை மாறி வெற்றி பெறுவீர்கள். தொழிலும் குடும்பமும் நிலை பெறும். இங்கும் அங்கும் என்று அலைந்து திரிந்த நிலை மாறி ஒரே இடத்தில் இருந்து வெற்றியடையக்கூடிய நிலை உண்டாகும். அடுத்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் இது நாள் வரை தேக்கம் அடைந்திருந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் திறமை வெளிப்படும். செயலிலும் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். மனதில் இருந்த குழப்பமும் வேதனையும் தீர்ந்து ஒரு தெளிவான நிலை உண்டாகும். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அதனால் புகழும் கௌரவமும் உண்டாகும். வாழ்க்கை தரம் உயரும். நல்ல உடையுடன் பளிச்சென்று தோன்றுவீர்கள். ருசியான உணவு நேரத்திற்கு கிடைக்கும். அரசாங்கத்தால் வெகுமதியும் மூத்தோரின் ஆதரவும் கிடைக்கும். அடுத்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகி விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் இனி விரயமெல்லாம் சுப விரயமாக போகிறது. ஒரு சிலர் வெளிநாடு பயணமும் மேற்கொள்வீர்கள். கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் என்றிருந்த நிலை மாறி இனி அவற்றில் மாற்றங்களை சந்திப்பீர்கள். காணாமல் போன பொருள் திரும்ப வரும். கைவிட்டு போன சொத்து ஒரு சிலருக்கு மீண்டும் கைவசமாகும். மனைவி ஒரு இடம், கணவன் ஒரு இடம் என்று வாழ்ந்த நிலை மாறி இருவரும் மகிழ்ச்சியாக வாழும் யோகம் உண்டாகும். யோகத்துடன் எதிர்ப்பாலினரால் போகத்தை அனுபவிக்கும் வாய்ப்பும் நிறைந்திருக்கும். விரோதிகள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். குழப்பம் இல்லாமல் போவதால் நிம்மதியான உறக்கம் இருக்கும். இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பலன்கள். ஒரு கதவு அடைக்கப்படும் போது மறுகதவு திறந்திருக்கும் என்பார்கள். குரு பகவான் அவர் அமரும் ஒரு இடத்திற்கு துர்பலனை வழங்கினாலும் அவர் பார்க்கும் 3 இடங்களுக்கு நற்பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 4ஆம் வீட்டிற்கு அவர் பயிற்சியானாலும் 1 வருடம் முழுக்க ஒரே நட்சத்திரத்திலும் அவர் இருக்கப் போவதில்லை. அங்கிருந்தபடியே வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம், உதயம், வக்ரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது 4ஆம் வீட்டிற்குரிய துர்பலன்களும் குறைய ஆரம்பிக்கும். ஆக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை கடக ராசிக்காரர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் விலகி பல உயர்ந்த விஷயங்களை அவர்களுக்கு செய்துவிட்டு போவார். ஆக இந்த குரு பெயர்ச்சியை கண்டு கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியதில்லை. சந்தோஷப்படுங்கள்.